ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கேரட் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கேரட் கேசரி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பாம்பே ரவா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு அதே கப்பில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டோட அளவு கூட்டி குறைச்சி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. தண்ணி 3 பங்கு. எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி. பால் நம்ம எடுத்த கப்பில் அரை கப்பாகவும் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, அதாவது கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பால்கோவா. இது டெஃபினட்டாக போடணுமான்னு கேட்டால் நம்ம சாய்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கேரட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் ஒரு ரன் விட்டு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்தாச்சுங்க. அதே பேனில் இன்னும் கீ இருக்குது இல்லைங்களா, இப்போ அதுலேயே நம்ம ரவையை கொட்டி நல்லா கிளறிக்கலாங்க. கேசரி நம்ம இந்த மாதிரி கீயில் நம்ம கிளறி செஞ்சோம்னா நம்மளோட கேசரி நல்லா உதிராக சாஃப்டாக செம டேஸ்ட்டாக வரும். இப்போ இது ஒரே ஒரு செகண்ட் வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி அப்படியே நம்ம கிளறிக்கலாங்க. கேரட் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைக்கும்போது தண்ணி தேவைப்படும். அதுக்கு பதில் நான் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1 கப்பு கேரட்டுக்கு அரை கப்பு பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தண்ணிக்கு பதில் நான் அதை ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சுங்க. தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம 1க்கு 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ இதில் ஊற்றி நம்ம கிளறிக்கலாங்க. இப்போ ரவை நல்லா வேகட்டுங்க. கொதிக்க வச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால சீக்கிரமே ரவை நல்லா வெந்துடுங்க. ஒரு செகண்ட் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், 1 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த தண்ணியில் ரவையை சேர்த்தோம். ரவையை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை சேர்க்கணும். சேர்த்தாச்சுங்க. ரவை வேகாமல் சர்க்கரை சேர்த்தா கேசரி கரெக்டாக வராதுங்க. நம்ம அரைச்சி வச்ச கேரட் பால் விழுதை இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டோட கலரே போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். பால்கோவாவில் சர்க்கரை இருக்கிறதுனால பார்த்து சர்க்கரையை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கேரட்டு பால் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருந்தோம். அது சர்க்கரை பால்கோவா எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருதுங்க. மறுபடியும் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பக்குவத்துக்கு வரணுங்க. இப்போ நான் பால் சேர்த்துன இடத்துல நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்திக்கலாங்க. அப்படி பால் சேர்க்கும்போது நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிற பால் ஆடையெல்லாம் எடுத்துடாதீங்க. அதோடையே போட்டிங்கன்னா இன்னும் நம்மளோட கேரட் கேசரி செம டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சாத பால் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி தான் ரவையை வேக வச்சுருக்கோம். அதனால் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை, கேரட் பால் சேர்த்து அரைச்சி விழுது எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா திக்காகட்டுங்க. கேரட் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், நம்மளோட கேரட் கேசரி செமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, பக்குவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணுங்க. இப்போ இன்னும் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் எவ்வளவு சேர்த்தணும் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் தாங்க. நிறைய பேர் இதெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட கேரட் கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. பால் இருந்தால் தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. பால்கோவா இருந்தால் தான் செய்யணுமான்னு அப்படியும் இல்லைங்க. வெறும் கேரட்டு, தண்ணி, ரவை இதையை வச்சு நம்ம கேசரி செஞ்சிடலாங்க. பால்கோவா இதெல்லாம் நம்ம சேர்க்கறதுக்கு காரணம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு பயங்கர ரிச்னஸாக இருக்குங்க.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால்கோவா இதெல்லாம் சேரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இருக்குங்க நம்மளோட கேரட் கேசரி. ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் நான் எதுவுமே சேர்க்கல, நேச்சுரலாக கேரட்டில் என்ன கலர் இருக்கோ அதே தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பாயாசம் எல்லோரும் செய்வோம், கேரட் கேசரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், பாலும் இருக்கும். பால்கோவா மட்டும் ஞாபகமாக வாங்கி வச்சுட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் பால்கோவா இல்லாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான ரெசிப்பிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.